ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஓரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் பாடல் 98. தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கரந்ததெங்கே மெய் வந்த நெஞ்சினல்லால் ஒரு காலும் விரகர்த்தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியாமட பூங்குயிலே. அபிராமி பட்டர் இந்த பாட்டில் 2 விஷயத்த சொல்கிறார். அம்பாள் எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்கிறார். அதுக்கப்புறம் அம்பாள் கிட்ட ஒரு ஹாஸ்யமாக ஒரு கேள்வி கேட்குறார், சந்தேகமாக ஒரு கேள்வியை கேட்குறார். மெய் வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகர்த்தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்குயிலே. மடப்பூங்குயிலே, மட அப்படின்னா மடமை அப்படின்னா இந்த இடத்துல இளமையான அப்படின்னு அர்த்தம். இளமையான பூங்குயிலே, பூக்கள் எல்லாம் பூத்து இருக்கின்ற மரத்தில் இருக்கக்கூடிய குயில். அப்படி இல்லாட்டினா ரொம்ப பொலிவுமிக்க குயில், ரொம்ப அழகான குயில், அதுக்கும் பூங்குயில் அப்படின்னு பேர். அம்பாள் வந்து பூங்குயில் போல இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா, இளமையுடைய ரொம்ப யவ்வனம் மிகுந்த அம்பாளாக இருக்கா. நித்திய யவ்வனாவள், பூங்குயில் போன்ற அன்னை, அன்னையே அப்படின்னு கூப்பிடுறார். எப்படிப்பட்ட அன்னை அவள்? மெய் வந்த நெஞ்சின் அல்லால், யார் வந்து உண்மையாக வாழறாங்களோ, அதாவது ஆர்ஜவத்தோடு வாழறாங்களோ, மனம் வாக்கு மனசில் நினைக்கக்கூடிய எண்ணங்கள், வாயால் சொல்கின்ற சொற்கள், அப்புறம் அவர்களுடைய செயல்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் யாருக்கு இருக்கோ அவங்க தான் உண்மையானவர்கள். அப்படி உண்மை உணர்வு பொருந்திய அன்பர்கள். மனசில் ஒன்று நினச்சின்னு வெளியில் ஒன்று சொல்கிறது கிடையாது, வஞ்சகர்கள் கிடையாது, ரொம்ப வாய்மை உடையவர்கள், மெய்மை உடையவர்கள், உண்மை உடையவர்கள். மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதன்படி தான் அவங்களுடைய சொற்களும் செயலும் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் ரொம்ப அரிதானவர்கள் இல்லையா? அப்படிப்பட்ட அன்பர்கள் யாரெல்லாம் இறைவனுடைய பக்தர்களாக இருக்காங்களோ அவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க. வஞ்சக எண்ணம் உடையவர்கள் பக்தர்களாக இருக்க முடியாது. யார் வந்து இறைவனிடம் உண்மையாகவே அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களிலும் இறைவனையே கண்டு அந்த கண்ணால் காண்கின்ற அந்த இறைவனுக்கு மற்ற உயிர்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதன் காரணமாக அவங்க மனசால நல்லதையே மற்றவர்களுக்காக நினைப்பார்கள், வாக்கால் நல்லதையே சொல்வார்கள், நன்மை பயக்கும் சொற்களையே சொல்வார்கள், செயலாலும் அது மற்றவர்களுக்கு நன்மை புரிகின்ற விதத்திலேயே அவர்கள் செயலும் புரிவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இறைவனின் பக்தர்களாக இருக்க முடியும். அவர்கள் தான் வந்து மெய் வந்த நெஞ்சம் உடையவர்கள். அப்படிப்பட்ட ஹிருதயத்தில் அம்பாள் வீற்றிருக்கிறாள், வாசம் செய்கிறாள். ஏன் மற்றவர்களுடைய உள்ளத்துலலாம் அம்பாள் இல்லையான்னு கேட்டால், இறைவன் எல்லா இடத்துலையும் தான் இருக்கான். திருவள்ளுவர் என்ன சொன்னார்? மலர் மீசை ஏகினான் அப்படின்னு பாஸ்டன்ஸில் சொல்லிட்டார். நம்ம எல்லாருமே வந்து நம்மளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக இறைவனே இருக்கிறார். எல்லாத்துலேயும் அசைகின்ற அசையாத உயிருள்ள உயிருற்ற எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னா திருவள்ளுவர். எல்லா உயிர்களிடத்திலும், அது அசைகின்ற பொருளோ ஜடப்பொருளோ உயிருள்ள பொருளோ அசைகின்ற பொருளோ அசையாத பொருளோ எல்லாத்துலேயும் எங்கும் நீக்கமர இறைந்திருக்கிறான் இறைவன். அதனால தான் அவனுக்கு இறைவன் அப்படின்னே பேர். எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கான். அப்படிப்பட்ட அன்பர்கள்ட்ட மாத்திரம் இல்லை, வஞ்சகர்களுடைய ஹிருதயத்திலும் அந்தர்யாமியாக அந்த இறைவனே இருக்கிறான். ஆனால் என்னென்னா அவங்களுக்கு அது புலப்படுறதில்லை. ஏன்னா எப்பவும் வெளிநோக்கு பார்வை உடையவர்களாகவே மற்றவங்களை எப்படி கெடுக்கலாம், மற்றவங்களை எப்படி வந்து காலவாரி விடலாம்,
மற்றவங்கள்ட்ட எப்படி நம்மளுடைய காரியங்களை மட்டும் சாதித்து கொள்ளலாம். மற்றவங்களுக்கு எதுவும் நாங்கள் காரியம் செய்ய மாட்டோம், ஆனால் அவங்களால எங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அதையெல்லாம் மாத்திரம் சாதிச்சுப்போம். அப்படிப்பட்டவர்களிடம் உறவுகளை நாங்கள் நல்லா பலப்படுத்தி கொள்வோம். நம்ம இருப்போம் இல்லையா, எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம் இந்த மாதிரி. யார்கிட்டையும் ஒரு பிளான் இல்லாமல் பழக முடியாது. இவங்களால எனக்கு காரியம் ஆகணும்னா நான் ரொம்ப குழஞ்சு வளைஞ்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிப்பேன். ஒருத்தவங்க வந்து வேஸ்ட்டு அப்படின்னு எனக்கு தோணி போச்சு, மதிக்க முடியல அவங்கள அப்படின்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு நான் எந்த விதமான இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க மாட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் எனக்கு யார் உபகாரமாக இருப்பாங்களோ அவங்களா தான் இருப்பாங்க. எனக்கு யார் உபகாரம் செய்ய மாட்டாங்களோ அவங்களோட எனக்கு உறவு வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம அவங்களெல்லாம் ஒதுக்கி வைப்போம். இதெல்லாம் நம்ம சாதாரணமாக வாழ்க்கையில் பார்க்குற விஷயங்கள் தான். ஆனால் அது ரொம்ப நல்ல விஷயமா எல்லாரையும் மதிக்க தெரிய வேண்டும், எல்லோரிடமும் அன்பு செலுத்த தெரிய வேண்டும். எல்லார்கிட்டையும் எல்லா நன்மையும் இருக்குது, அதை பார்க்க தெரியணும். அப்படி ஒரு காலம் விரகர்னா யாருன்னா ஏதாவது ஒரு உபாயம், ஏதாவது ஒரு பிளானோட தான் பழகும். அப்படிப்பட்ட விஷயத்துக்கு தான் விரகம்னு பேர். விரகர்னா வஞ்சனையுடைய தங்கள் பொய் வந்த நெஞ்சில், மனசுல எல்லாம் வெறும் பொய், மனசில் வந்து அவங்கள பற்றி அபிப்பிராயமே கிடையாது, ரெஸ்பெக்டாகவே நினைக்க முடியாது. ஆனால் வெளியில் பேசும்போது ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுறது, அப்படி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல். அப்படிப்பட்ட வஞ்சகர்களுடைய மனதில் அவளுக்கு போகவே தெரியாது அப்படிங்கிறார். புகழறியா மடப்பூங்குயிலே. அம்பாள் எல்லார்கிட்டையும் தான் இருக்கா. ஆனால் அவர் சொல்கிறதோடைய நோக்கம் என்னென்னா, நம்ம பொய்மையை விட வேண்டும், மனசில் நம்ம அழுக்குகளை நீக்க வேண்டும், மன மாசுகளை அகற்ற வேண்டும். எப்பவும் ஏதோ பிளானோடையே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி குட் தேன் ஸ்மார்ட். நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினச்சி நம்மளுக்கு காரியமாகிற வரைக்கும் எல்லாருடைய காலையும் பிடிக்கிறது, அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது. நல்லவனாக இருப்பது ரொம்ப முக்கியம். திறமைசாலியாக இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் வந்து ரொம்ப நல்லவர்களாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்பாள் அப்படிப்பட்டவர்களுடைய ஹிருதயத்தில் பிரகாசமாக இருப்பாள். அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியறதோ தெரியும், அவங்க வந்து மனசாந்தியோடு இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனந்தமாக இருப்பாங்க. மற்றவங்கள ஐயோ பாவம் இவங்களுக்கு யாருமே தெரியல அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் என்னென்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் இந்த வஞ்சகம் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட ரொம்ப அம்பாள் வந்து ரொம்ப நாள் நம்ம அதை பார்க்கலாம், நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம். பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் போகிறத நம்ம பார்க்கலாம். குழந்தைகள்லாம் ரொம்ப நல்ல வேல்யூஸோடு வளருவாங்களான்னா தெரியாது. ஏன்னா அம்மா அப்பா கிட்ட வேல்யூ சிஸ்டம் இருந்தால் தான் அது குழந்தைங்க கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படிப்பட்ட வஞ்சகர்கள் வாழ்க்கையில் விதி வந்து விளையாடும் பொழுது, நம்மளுடைய தீவினை பயன் வேலை செய்யும் பொழுது பயங்கரமாக அலறுவோம். ஐயோ நான் இவ்வளோ நாள் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அம்பாளே புரிய வைப்பா உங்களுக்கெல்லாம். நான் இங்கே என்ன சொல்ல வரார், மெய் வந்த நெஞ்சின் நல்லால். நீ வந்து யார் உண்மையாக இருக்காங்களோ, யார் வந்து உண்மை உணர்வு பொருந்திய அந்த பக்தர்களுடைய மனதில் நீ வீற்றிருக்கிறாய். அப்படி இல்லாமல் ஒரு பொழுதும் நீ வந்து இந்த வஞ்சகர்களுடைய பொய் நிறைந்த இந்த மனசில் நீ வந்து உனக்கு புகவே தெரியாதே அம்மா. நீ வந்து இளமையான பூங்குயில் போன்ற அன்னையாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு 2வது பகுதியில் சொல்கிறார். முதல் பகுதியில் என்ன சொல்கிறார், தை வந்து நின் அடித்தாமரை சூடிய சங்கரருக்கு. ரொம்ப அழகான ஒரு விஷயம் இது. அதாவது அம்பாள் வந்து கோச்சின்னு இருக்காளாம் சிவபெருமான் கிட்ட. இது ஒரு அம்பாளினுடைய ஒரு லீலை. கோச்சின்னு இருக்காளாம், அவள் வந்து படுத்துன்னு இருக்கா. கோச்சின்னா அம்மாலாம் என்ன பண்ணுவா, ரூமில் போய் கதவை தாப்பா போட்டுப்பா, கொஞ்ச நாளை அப்செட்டாக இருக்கிறதா காட்டுவா. அட்லீஸ்ட் வந்து லெட் தெம் நோ, மற்றவங்களுக்கு தெரியட்டும் நம்ம முடியலங்கிறது தெரியட்டும் அப்படின்னு வேலை பண்ணிகிட்டே இருப்பா. எல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டடாக இருக்கும். காத்தாலேருந்து லீவ் நாள்னா காத்தாலேருந்து பண்ணிகிட்டே இருப்பா. அம்மா வீடு பெருக்குவா, தொடப்பா, பாத்திரம் தேய்ப்பா, துணி தோப்பா, அதை பண்ணுவா, இதை பண்ணுவா, பாத்ரூம் வாஷ் பண்ணுவா. அம்மா உனக்கு ஹெல்ப் வேணுமான்னு கூட யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாம் பண்ணி மத்தியானம் காஃபி போட்டியா, டீ போட்டியா, ஈவினிங் ஜூஸ் போட்டியா, நைட்டுக்கு என்ன பண்ண போகிற, அது பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டுன்னு வெறும் ஆர்டராக ப்ளேஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கு எங்கேயோ தோணும் நம்மளை யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு. இப்போ போய் என்ன பண்ணுவா, போய் கொஞ்ச நாள் அமைதியாக உட்காந்துருப்பா. அப்போயாவது யாராவது தன்னை சட்டை பண்ணுறாங்களான்னு பார்க்கலான்னு. இங்கே அந்த மாதிரி வந்து அம்பாள் வந்து ஏதோ கோவம், இங்கே அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. அம்பாள் வந்து ஏதோ கோவம் சிவபெருமான் கிட்ட கோச்சிக்கிறா விளையாட்டுக்கு. அப்போ போய் படுத்துக்கிறா. அப்போது சிவபெருமான் வந்து அவள் காலடியில் வந்து உட்காந்து இந்த காலை மென்மையாக அமுக்கி விடுறாராம். தை வந்து நின் அடித்தாமரை. தை வந்துன்னா நழுவிய, அப்படி தழுவிய அப்படின்னு அர்த்தம். வருடி கொடுக்குறாராம், காலை மென்மையாக அமுக்கி கொடுக்குறாளாம். உலகத்தையே தாங்கின்னு இருக்கா இல்லையா அம்மா, அதனால் காலை மென்மையாக தடவி கொடுக்குறாராம்.
நின் அடித்தாமரை, அடித்தாமரை திருவடிகள் தாமரை போன்ற மென்மையான அந்த பிஞ்சாக இருக்குது மென்மையான திருவடிகள், அம்பாளுடைய திருவடிகள். அதை தடவி கொடுக்குறாளாம். அம்மா இன்னும் கோச்சுக்கிறா அப்படின்ட்டுன்னு. எப்போவுமே அப்படி தான் ஆகும் இல்லையா? யாராவது நம்மளை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணால் நம்மளுக்கு இன்னும் ஜாஸ்தி கோவம் வரும். அப்போது சிவபெருமான் என்ன பண்ணுறார், இது சரிப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பாதங்களை எடுத்து தன்னுடைய தலைமையில் வச்சுக்கிறாராம். எப்பேற்பட்ட கெஸ்டர்! சிவபெருமான் இப்படி நம்மளுக்கு சொல்லி தர வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் புராணங்களில் அதிலெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. சிவபெருமான் என்ன பண்ணுறாராம், அந்த திருவடிகளை எடுத்து, தாமரை திருவடிகளை எடுத்து சூடிக்கிறார், தலையில் தாங்கி கொள்கிறார், தலையில் அணிகிறார். இப்போ கேட்குறாரு இவர், நீ அம்மா சிவபெருமான் இந்த மாதிரி உன்னுடைய கால் எடுத்து தன்னுடைய திருவடியில் வச்சுட்டார், தன்னுடைய திருமுடியில் வச்சுட்டார் இல்லையா, தலையில் தாங்கினார் இல்லையா, அப்போது அவருடைய கையில் தீச்சட்டி இருந்தது, அக்னி இருந்தது. அதே மாதிரி தலையில் சிவபெருமானுடைய தலையை குனிஞ்சு தான் அந்த காலில் தொட முடியும். அப்படி குனியும் பொழுது தலையில் கங்கை நதி ஓடின்னு இருக்கா, கங்கை இருக்கா. அவர் கேட்குறார், அந்த கங்கையை பார்த்தா இன்னும் கோவம் வேறு வந்துடும் அம்மாவுக்கு. என்ன நீ தலையில் நீ இன்னொரு ஒரு கேர்ளை வேறு வச்சுன்னு இருக்கியா அப்படின்னு கேட்பார் இல்லையா. அதனால் நீ கையில் வச்சுருக்கக்கூடிய அக்னி தத்துவமும், சிவபெருமானுடைய கையில் இருந்த அக்னி தத்துவமும், தலையில் இருந்த கங்கையும் கறந்ததெங்கேன்னா எங்கே ஒழிச்சு வச்சுருந்தா அந்த நேரத்தில்? சிவபெருமான் எங்கேம்மா ஒழிச்சு வச்சுருந்தார்? எங்கே அவெல்லாம் காணாமல் போயிட்டா, மறைஞ்சு போயிட்டாளே? உன்னுடைய திருப்பாதங்களில் அவர் தலையை குனிஞ்சு தொடும் பொழுது அவர் கையில் இருக்கக்கூடிய அக்னியும் தலையில் இருந்த கங்கா நதியும் எங்கே மறைச்சி வச்சார் அப்படின்னு குழந்தை அம்மாக்கிட்டே கேட்குற மாதிரி அபிராமி அன்னைக்கிட்டமே அபிராமி பட்டர் கேட்குறார், எங்கம்மா வச்சுருந்தார் அவர் எங்கே மறைச்சி வச்சுருந்தார், எங்கே போய் ஒளிஞ்சுண்டாவா ரெண்டு பேரும், அக்னியும் கங்கையும் எங்கே போய் ஒளிஞ்சுண்டா அப்படின்னு கேட்குறார். தை வருடி நின் அடி தாமரை சூடிய சங்கரருக்கு, உன்னுடைய திருவடி தாமரைகளை தன்னுடைய தலையில் சூடிய சிவபெருமானுக்கு அவர் கையில் இருந்த தீயும் தலைவந்த ஆறும், தலையில் இருந்த கங்கை நதியும் கறந்ததெங்கே, ஒளிந்து கொண்ட இடம் எங்கே அப்படின்னு கேட்குறார். ரொம்ப அழகான பாட்டு. இது நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒரு வீட்லேயும் நம்மளும் இந்த மாதிரி அம்மாங்கிற ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அன்னையை என்னவாவது பண்ணி ஹாப்பியாக வச்சுக்கணும், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத காமிக்கிறது. சிவபெருமான் எப்படி தலையில் கூட வச்சுக்க ரெடியாக இருக்கார். இந்த மாதிரி ஒரு ஈக்குவாலிட்டி எல்லாம் சொல்கிறோமே, விமனை ஈக்குவலாக ட்ரீட், இந்த மாதிரி எங்கேயாவது பார்க்க முடியுமா? நம்ம தலையில் தூக்கி தலையில் வச்சுக்கிறாராம், திருவடியை தலையில் வச்சுக்கிறார், நமஸ்காரம் பண்ணுறார். அந்த மாதிரி நம்மளும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தெய்வமாக மதிக்க வேண்டும். அவர்களுடைய மனம் கோணாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். எப்போவும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். அது பொன் குழந்தைன்னா ஸ்பெஷல் தான். அது எப்போவும் எல்லாரையும் நினச்சி பார்க்கும், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கும், எல்லாரையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும்னு நினைக்கும். நாளைக்கு அதுவும் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி கொண்ட போது எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய அந்த மனசு இருக்கும். அது கோணாதபடி நாம் ஏதாவது வருத்தங்கள் இருந்தாலோ அந்த மாதிரி வருத்தப்படாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்படி வருத்தங்கள் இருந்தால் கூட அதை சரி பண்ணணும் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறார் சிவபெருமான் நமக்கு இங்கே. இன்னும் ஒரு முறை இதை பாராயணம் பண்ணலாம். தை நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு, கை தீயும் தலை ஆறும் கறந்ததெங்கே, மெய் நெஞ்சினல்லால் ஒரு காலும் விரகர்த்தங்கள், பொய் நெஞ்சில் புகழறியாமட பூங்குயிலே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.